இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்தாக்குள்ள ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நடந்துச்சு. அதில் வந்து முத்துக்குமரன் வந்து ஜட்ஜாக இருக்கார். அதில் எப்படி அப்படின்னா ஒரு கோலி குண்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு கிளாஸ் அந்த கோலி குண்டு மேலே கமர்த்தி டேபிள் மேலே போட்டுட்டு அந்த கிளாஸ் அப்படியே சுற்றணும். நம்ம அப்படி சுற்றும் போது அந்த கோலி குண்டு உள்ளே சேர்ந்து சுற்றும் இல்லையா? சுற்ற ஆரம்பிச்சப்புறமா அந்த கிளாஸை நம்ம அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே தூக்கிட்டு வந்து ஒரு பவுலில் அந்த கோலி குண்டு விழாமல் நீங்கள் கீழே போடணும். ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ராயன் பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். செம்மையாக போட்டார். இன்னும் மட்டுமே இல்லை, நான் பல டாஸ்க் பார்த்துருக்கேன். ராயன் எந்த டாஸ்க் பண்ணாலும் சூப்பராக விளையாடுவார். அவர் கொஞ்சம் சௌந்தர்யா ஜாக்லின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிட்டு இந்த மாதிரி டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக ஸ்டே பண்ணலாம். ராயன் வந்து ஒரு 3 கோலி குண்டு போட்டுட்டாரு. ராணவும் பரவாயில்ல, ஒரு கோலி குண்டு போட்டார். அருணும் ஒரு கோலி குண்டு போட்டார். தீபக் பொதுவாக நல்லா விளையாடுவார். பட் இன்றைக்கி அவரோட டே இல்லைன்னு நினைக்கிறேன். தீபக் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாரு. ரஞ்சித் சார் எப்பயுமே பெருசாக டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா சாச்சனா சூப்பராக பண்ணாங்க, 2 அண்ணா போட்டாங்க. அப்புறம் மஞ்சரியும் தர்ஷிகாவும் ஒன்று போட்டாங்க. பட் அது கொஞ்சம் ஃபவுல் கேம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த கிளாஸை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் சரிச்சு, ஏன்னா சரிச்சு பிடிக்கும் போது ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் சீக்கிரம் விழாது இல்லையா அந்த கோலி குண்டு. ஸோ கொஞ்சம் சரிச்சு பிடிச்சி விளையாண்டாங்க. பவித்ரா ஜாக்லின் அவங்களுக்கு அன்றைக்கி கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி விளையாண்டதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா முத்து தான் ஜட்ஜாக இருக்கார். டோட்டல் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து 4 கோலி குண்டு போட்டிருக்காங்க, பாய்ஸ் வந்து 5 கோலி குண்டு போட்டிருக்காங்க. ஸோ NFP டாஸ்க் 1 வின்னர் வந்து பாய்ஸ் தான். அதில் ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு சாச்சனா ஓடி வந்து எத்தனை கோலி குண்டுன்னு பார்க்குறதுக்கு வந்தாங்க. இரு அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. கொடுக்கணும் இந்த மாதிரி சாச்சனாவுக்கு 2 பேர் கொடுத்தா தான் சாச்சனாவோட பிஹேவியர் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தானே ஜட்ஜு. ஸோ அவர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 5 போட்டிருக்காங்க, இங்கே 4 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இடையிலையும் வந்துட்டு ஒருத்தராக ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ வந்து மஞ்சரி இடையில ஆர்டர் மாறி நின்றுருப்பாங்க. மஞ்சரியும் கரெக்ட் பண்ணியிருப்பாரு முத்துக்குமரன். நீங்கள் கரெக்டாக ஆர்டரில் போய் நில்லுங்க, நீங்கள் வந்து சாச்சனாக்கு பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.